எல்லாருக்கும் வணக்கம் மேட்ச் தான் நாங்கள் பாலாஜி பேசுகிறேன். வெல்கம் பேக் மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு விளாக் பண்ணுறோம். அதான் அன்றைக்கி எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அளவுகள் பக்கத்தில் பஞ்சாவர் படகட்டுக்குன்னு ஒரு ட்ரிக் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்புல பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அநேகமாக நான் காலேஜ் பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என்ன பார்ப்போம். வாங்க அப்படியே போகலாம். காசு மாட்டேன் பண்ணிங்களா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ரோடிங் ஆகுது. ரொம்ப நாள் கழிச்சு வேலை பண்ணுறதுனால நம்ம எப்படியாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும் guys. அங்கே போகலாம். அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கே விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே இது வந்தாச்சு. ஃப்ரெண்டு கூப்பிட்டு தான் போயிட்டுருக்கோம். இவர் தான் ஃப்ரெண்டு பிரியாணி சொல்லிட்டு அப்படியே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் ட்ரெக்கு நானும் ஃப்ரெண்டும் 2 பேர் பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். மதுரை டிஸ்ட்ரிக்ட் அழகர் கோயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஃபாரில் அழகாபுரின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துலேருந்து ட்ரெக் பண்ணோன்னா பஞ்சவர் படுகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மவுண்டனோட பேர். ஸோ அந்த மலைக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மணி இப்போ ஒரு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும் சாயங்காலம். நாங்கள் போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு சாயங்காலம் 7 மணிக்கு அங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜேர்னியை. வண்டி போயிட்டுருக்கு. 2 வீலர் தான் போகிறோம் 2 பேருமே. ரோட ஒரு தனி ஷார்ட்டில் கட்ட இருக்குது. ஒரு க்ரீனரியாக ஒரு மலை தெரியும். அந்த மலை தான் அழகர் கோயில் ஹில்ஸ். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா நம்ம ஏற போகிற இந்த பஞ்சவர் படுகை மலை இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் கல்லந்தரி ஆறு. ஃபுல்லாக மண் இருக்குங்களா? அந்த மண் இங்கே இருந்துச்சு தோணி அங்கே போட்டுருவாங்க. இப்போ நல்லா ஆழம் இருக்கும். இப்போ நல்லா எடுத்து போட்டுருவாங்க. தூர் வாரியிருக்காங்க. கிட்டத்தட்ட அழகர் கோயில் ரோட்டில் வந்து முக்கால்வாசி ரோடு வந்து 4-வே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்க ஒரு 25% போட்டுக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக இன்னும் 1 or 2 monthஸில் கம்ப்ளீட்டாக அது நேஷ்னல் ஹைவேவாக மாறிடும், 4-வேவாக மாறிடும். முன்னாடி இந்த 2 சைட்லேயுமே மரங்கள் அவ்வளோ மரம் இருந்துச்சு. நடந்து போனால் வெயில் அடிக்கிறது உள்ளே தெரியாது, அவ்வளோ இருந்துச்சு. இப்போ 4-வேவாக மாற்றுறதுக்காக எல்லா மரத்தையும் வெட்டி இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. மக்கள் நிறைய வந்து போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மரங்கள் இல்லாமல் கொஞ்சம் நிறைய வெப்பமயமாதல் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போலாம் தாங்க முடியறதில்ல வெயில். ரொம்ப ஒய்டாக தெரியுது. ஆக்சுவலி முன்னாடி இப்படி இருக்காது, ரொம்ப டென்ஸாக இருக்கும், ஒய்டாக தான் இருக்கும். ரோட்லேருந்து பார்த்தா நம்ம மலை அவ்வளோ அழகாக தெரியுது. ஃபில்அப் பண்ணிக்கலாம். அழகர் மலைக்கு வந்துட்டோம். வித்தின் 5 minutesக்குள்ளே அங்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். அது காரணம் மரங்களை வெட்டினதுனால தான், வேற ஒன்றும் கிடையாது. மரம் இருந்துச்சு, அதனால இவ்வளோ ஒய்டர் விஷயம் நம்ம கிடைக்கிது. இல்லைன்னா கிடச்சிருக்காது. 4-வே ஆகிடும். எங்கள் ஊர் மலையை பாருங்க, அப்படியே பச்சை பாயை வச்சு போத்துன மாதிரி இருக்கா. நம்ம அழகர் கோயில் வந்துட்டோம். சுற்றிடுவோமா? இதுதான் அழகர் கோயிலோட கேட்டு, வெல்கமிங் கேட்டு, ஆர்ச். அப்படியே சாலிடாக இருக்குது போகிறீங்க. அந்த மலை கொஞ்சம் கூட அது என்ன சொல்கிறது, காடு கம்மியாகி மலை வந்து அப்படியே மொட்டையாக தெரியாமல் அவ்வளோ டென்ஸ் அப்படியே இருந்தது. அழகர் கோயிலுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலு. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலோட பில்டிங் தான். யோசிச்சு பாருங்கள், எப்படி ஒரு கவர் பை நேச்சர், இயற்கை சூழ்ந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் அமைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும். நமக்குலாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல.
படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த குழந்தைங்களுக்குலாம் கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸிட் கேட் வந்துட்டோம். சேம் என்ட்ரி எக்ஸிட் சேம் ஆர்ச் தான். ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் உள்ளே போயிட்டு வரது. நம்ம காலேஜுக்கு போகிற வழி தான். அப்போ அப்படி இங்கே மழை நல்லா இருக்கு. அப்படியே இருக்கு. இன்னும் என்ஹெச் மாதத்தில் டுபேவே இருக்கிறதுனால பெஸ்ட்டாக இருக்குது. இப்படி இருந்தது தான் நான் சொன்னது. அழகர் கோயில் ரோடு இப்படி இருந்தது தான். 2 பக்கம் மரத்தை வெட்டி இப்போ வந்து 4-வே மாற்றிட்டாங்க. அது ஒரு சேட்னஸான விஷயந்தான். இப்படி இருந்தது. உள்ளே வந்து வெயில் தெரியாது, மழை பெஞ்சாலும் உள்ளே அவ்வளோ சீக்கிரம் வந்து விழுகாது. அப்படி இருந்துச்சு. நன்றிண்ணே. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருந்துச்சுங்க. இப்படி இருந்துச்சுங்க. இன்னும் மழை பெஞ்சா மழை தண்ணி அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. வெயில் அடித்தா வெயில். நீங்கள் வந்து ஜூலை செப்டம்பர் ஆகஸ்ட்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோ டென்ஸ் ஆகிடும். அடர்த்தியாக இருக்கும். மரங்கள்லாம் பச்சை பசேன்னு இருக்கும் இந்த ரோடு. வாவ், மினி பஸ் நல்லா இருக்குல்ல. பார்த்ததே இல்லை. புதுசாக ஓட்டுருக்காங்க நீங்கள் மினி பஸ். வேனை பத்திரம் இப்போ மினி பஸ் அடித்தேன். நல்லதா மினி பஸ் ஓடுறது நல்லது தான். இது வந்து லதா மாதவன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. லதா மாதவன் குரூப்ஸு. இந்த பக்கம் இந்த காலேஜ் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா நாங்கள் படித்த காலேஜை காட்டுறோம். கல்யாண மண்டபம் கட்டிட்டாங்க வெற்றி மஹால்னு. புதுசாக இருக்குது. அப்படி இல்லை, இது வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்கூலு. இதுதான் நாங்கள் படித்த சாக்ஸ் எம்ஏவிஎம்எம் பொறியியல் கல்லூரி. குமாராபுரியும் போட்டிருக்கு. இது வேறு. சரி, நம்ம போகணும், கொஞ்சம் தூரம் போகணும். இதுதான் நாங்கள் படித்த காலேஜ், சாக்ஸ் எம்ஏவிஎம்எம் இன்ஜினியரிங் காலேஜ். இல்லை அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு மதுரைக்குள்ளே, சிட்டிக்குள்ளே. இங்கே அப்படியே ஒன்றே தெரியல. ஐயா, பஞ்சவர் படுகை மலை இந்த பாதை வழியாக போகுமா? இல்லை, இங்கே ஒரு மலை இருக்கு. அந்த மலை பக்கம் இங்கே பக்கத்தே தெரியுது. வண்டி போகாது. ஊருக்கு வண்டியை போட்டு நடக்காம போகணும். பாருங்களா எவ்வளோ தூரம்? அது பரவாயில்ல. எவ்வளோ தூரம்? கொஞ்சம் தூரம் தானே இருக்கும். கொஞ்சம் தூரம் வராது. அது 1 மைல் போகணும். நடந்துக்கிறாங்க. வண்டியை போட்டு தான் வண்டி ஊருக்கு வண்டி சேஃப்டாக ஊருக்குள்ளே போட்டு நடந்து போய்க்கிறோம். இது வரட்டு நாய். வா சீக்கிரம் வா. இல்லை வருதுப்பா, விரட்டி வருது நாய். இது ஒரு கூட்டத்தையே கூட்டிகிட்டு வந்துடாம. அதான் பிரச்சனை. வருது வேகமாக வரல, மெதுவாக வருது. ஸ்டாப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இல்லையா போட்டு கமாண்டில் போட்டு கழுவி ஊற்றுவோம். அவ்வளோதான். இல்லை வாய்ப்பு கிடைக்கும். அந்த படம் நீங்கள் இந்த பாருங்க. அப்படியா? அந்த மாதிரி கட்டோம்ல. அந்த படம் நினைக்கிறேன். அப்படியே இருக்கு அந்த மாதிரி. ஊருக்குள்ளே போயாச்சு. இந்த பஞ்சவர் படுகை மலைக்கு போகிறது இந்த வழியாக போகலாமா? நன்றிங்க. முரட்டு மிஷியாக இருக்குது. சரியான ஆஃப் ரோடு. ஹிமாலயன் வர வேண்டியது நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். R15 வந்து நக்கி இருந்திருக்கும். அவ்வளோதான். செத்துருக்காம வண்டி. இது மாந்தோப்பு எங்கே? மாமரம் எங்கே? அதுலேருந்து இறங்குனா தென்னந்தோப்புன்னு தெரியாது. பாருங்க, நம்ம வர வேண்டிய மலை இதுதான், பஞ்சவர் படுகை. கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. பாதம் நல்லா இருக்கு. 2 மரம் இருக்கு. அது இப்போ தேனந்தோப்பு. ஆமாம் சொன்னது கரெக்டு தான்.
பக்கம் இருக்குது தென்னந்தோப்பு. இந்த இடத்துல பின்னாடி தென்னந்தோப்பு தெரியாமல் சொல்லிட்டாரு பொருளுக்கு. பாதை அடைக்கப்பட்டிருக்கு இங்கேருந்து. அதான் வீட்டுக்கு போயிடும். நல்லது. தூக்கி விட்ருவோமா? அதான் பாதை வழியாக வந்து இந்த வண்டியை போட்டு அப்படியே இங்கே இந்த 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 பாதை வழியாக அப்படியே மலையை போகணும். அந்த மலைக்கு அதான் வச்சு அங்கே போகணும். பட் அங்கே வரையும் போக முடியாதுன்னு தெரில. மணி போய் 5:30 ஆயிடுச்சு. லைட்டை ஈட்டுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் மேலே வேற போகணும். அவர் உச்சிக்கு போயிட்டாரா அவரு? ஷார்ட்ஸில் போட்டவர். சார் நல்லா வீடு இருந்துச்சாண்ணா. நல்லா ஹைட்டு தான். சன்செட் பார்த்தீங்களா? நல்லா ஹைட்டு தான் போனது. ஆனால் உச்சிக்கெல்லாம் போகல. உச்சிக்கு போகிறதுக்கு பாதைகள் இருக்காதான் நம்ம. ரொம்ப டஃப்பாக இருந்தால் அப்படியே ட்ரை பண்ணுறது. கொஞ்சம் தூரம் போவோம். சன்செட் 6 வரைக்கும் இருந்து சக்கரை கடைஞ்சியில் வந்துடலாம்ண்ணே. அடி இருக்குப்பா, மக்கள் பழக்கம் இருக்குது. ஷார்ட்ஸ் அவ்வளோ கட் பண்ணி வைக்க முடியும். வ்ளாக்னா 1 மினிட் வைக்கலாம். 1 மினிட் வரையும் வைக்கலாம் ஷார்ட்ஸு. பார்க்கணும்ல. அது ரொம்ப கரெக்டாக தான். கரெக்டாக கட் பண்ணி இது பண்ணிடணும். எப்படியா சொன்னதை கேட்டு ஆர்வப்பட்டு நம்ம வந்தோம்ல அவ்வளோ தூரம். அதான் ஹைலைட். எங்கெங்கேயோ போயிட்டு 3 பாதை இருக்குது. 3 பாதை இருக்குது. ஃபுல் காடு. அடித்து போடணும் தெரியாது. அடித்து போட சீரியஸாக உள்ளே வேணா அடித்து போட்டால் கூட தெரியாது. அதான் அடுத்து எப்படி போகுது சைடில் போ படி கம்மியாகிட்டே போய் சரியான இப்போ எங்கே வாங்க டார்சான். வாவ். ஹலோ. சூப்பர் வியூ. நல்ல வியூ. இதுக்கு மேலேயும் போனோம். அந்த வியூ பாயிண்ட் முடிச்சு அப்படியே இங்கிட்டு போனோம்னா படியெலாம் இல்லை. இப்படி தான் இருக்குது. பாறை தான் இருக்குது. பாறையிலேயே ஏறி போகணும். எனக்கு சபரிமலை வருது. சபரிமலை தான். சபம் இப்படியே தான் இருக்கும். இல்லை இப்படியே தான் இருக்கும். இந்த பகுதியில் போயிடும். குண்டக இருக்கும். அதில் இதில் வரேன். ரிஸ்கியாக இருக்குது. இன்னும் இது கொஞ்சம் ரிஸ்கி. ரிஸ்கி தான் நமக்கு வீடியோக்கு. வேணாம், இப்படியே போயிடுவோம் நம்ம. அம்மா அவர் நின்று பார்க்கணும். நின்று சரியாக ஆடம் பிரியாணி. அது இன்னும் பிளாஸ்டிக் மாதிரி இங்கே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குமா? பிளாஸ்டிக் மாதிரி. அவர் ஏதோ ஒரு சொன்ன தண்ணி காமிச்சார்ல. நேச்சுரலாக படி மாதிரி இருக்கா? அதை படி வச்சுருக்காங்க. நீங்கள் நேச்சுரலாக படி மாதிரி இருக்கோ? போட்டு போட்டு படி வச்சுருக்காங்க. படிக்க நேச்சுரல் கிடையாது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மண் உருண்டு நேச்சுரலாக இருக்குது. இதுதான் அந்த கம்பி காமிச்சாப்ல. ஆமாம், இந்த கம்பி காமிச்சாப்ல. அவன் சொன்னாப்ல கம்பி பிடிச்சி வரணும்னு. எனக்கு தெரிஞ்சுதான் பாலாஜி கொஞ்சம் ரிஸ்கி. இந்த இடம் காமிச்சேன் அந்த ஆள். ஆமாம், நம்ம இப்படி போவோண்ணா. இந்த இதில் போயிடும். சருகுன்னு வச்சுக்கோங்க. ஜோலி முடிஞ்ச அவ்வளோதான். ஜோலி முடிஞ்சிட்டு எலும்பு தராது. ஆக்சுவலி ஒரு படி போட்டிருக்காங்க. அந்த படியிலே இறங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ரெண்டு படி ரிஸ்க்கு தான். ரிஸ்க்கு இந்த இதில் போயிடும். இங்கே உருண்டு விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை விழுந்தா கூட அதை பிடிச்சா விட்றதுக்காக தான் கம்மி போட்டிருக்கேன். படி அங்கே இருக்கு. எங்கே இருக்கு விழுந்தது? ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி ஓடின பாசி இருக்கும். இங்கே தான் வலிக்க ஒரு சான்ஸ் இருக்குது. படியில்ன்றா கூட படியை பிடிச்சிடலாம். இங்கே வலிக்க விழுந்துட்டானா இதை பிடிச்சிக்கலாம். பிடிக்கணும். ஆமாம். நம்ம வண்டி அங்கே இருக்கு. நம்ம வண்டி இதுதா அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா? பாதை அதுக்கு நேராக போட்டு அங்கே இருக்குது வண்டி. அங்கேருந்து மேலே வந்துருக்கோம். இப்போ மலை அது யானை மலை. இது என்ன மலை? இதுதான் மலை தெரியல. இது நல்ல மேலூர் மலையா? மலையாக இருக்குது. நல்லா மேலும் மலையாக இருக்கும். அதுதான் நம்ம காலேஜ். அதான் நம்ம காலேஜ். இது இல்லை அதான் அது ஆமாம். இது அதான் இது போகலாம்ல. பாலாஜி அங்கே ஒரு படி இருக்குது தெரியுதா? இங்கேருந்து பார்த்தா தெரியுது. இந்த வழியாக மேலே போனோம்னா இதில் வாங்க.
அந்த பக்கம் இந்த இதா இப்படி ஏறி அந்த வழியாக இறங்கணும்னா எப்படி இறங்குறதாண்ணா? அதான் கேள்வி. பிரியாணி ரிஸ்க் பிரியாணி இது. இப்படியே இறங்குறது, இப்படியே ஏறிடும். இப்படி ஏறுறது இப்படி இறங்குறது தான் பெஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், இதே பெஸ்ட்டு தான். அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அதான் கீழே இருந்தாலும் டக்குன்னு டக்குன்னு போயிடும். இது காட்டுக்குள்ளே சுற்றி போகிற மாதிரி இருக்குது. என்ன விஷயம் தெரியுமா? நம்ம இருட்டிட்டு இருக்கு. அதான் இப்போ ட்ரை பண்ணிட்டு அது ரிஸ்க்கு. அப்போ இப்போதைக்கு இங்கேயே பார்த்துட்டு போகும். மணி இங்கே இப்படியே போனால் இந்த பார்த்து இருந்தால் போகும். இதோட பாறை எப்படி இருக்குது போ இப்படி இருக்குது. இப்படிலாம் ரொம்ப கஷ்டம் முடியாது. டைம் போயிடலாம். டைம் இல்லை, 5:30 ஆயிடுச்சு. மேலே போயிட்டு திருப்பி கீழே மணி 6-7 மணி ஆகும். இருட்டிடும், ரொம்ப இருட்டிடும். காட்டுக்குள்ள வந்து போகணும், திருப்பி வெளியே போகணும். நம்ம பார்த்துக்குங்க. அதனால் இதையே முடிச்சுட்ருவோம். இன்னொரு நாள் நல்ல வாய்ப்பு கிடச்சுன்னா வரலாம். பெஸ்ட் என்ன பண்ணால் மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வீட்டில் அது நல்லது. ஆமாம், வெயிலாக இருந்தால் பார்க்கக்கூடாது. நம்ம டப்புன்னு எழுதிடணும். வெயிலாக நீங்கள் ஆக்சுவலாக கூப்பிட்டீங்க, மார்னிங் கூப்பிட்டீங்க, மார்னிங் கூட வந்துருக்கலாம். பேசாமல் 5 மணிக்கு 5:30 கிளம்பணும்னா 5:30 கிளம்புனா நல்லா காற்று வரும், சூப்பராக இருக்கும். 6 மணிக்கு வெளிச்சம் வந்துடும். 9 மணி ஆகும் கரெக்டாக. 9 கீழே வாங்கிக்கலாம். 9 மணிக்கு கீழே எங்கே போய்க்கலாம் நம்ம நேரம். இன்னொரு நாள் வரும்போது ட்ரை பண்ணலாம். அங்கே படி இருக்குது பெரிய. அதான் சொன்னேன் நான், அந்த இடத்துல படி இருக்குது. அங்கே படி ஏறினாங்க நீங்கள் அந்த தெரியல. அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. படி இருக்குது எங்கே விட்டு இறங்கி வந்துடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே இறங்குறது எப்படி இறங்குறாங்கன்னு தெரியல சுத்தமாக. அதான் அங்கே படி இருக்குது. அவங்க அக்கா பேசிட்டாங்க. ஃபார் ஷூர் நம்ம பேசுறது கீழே கேட்கும். கரெக்டாக, கண்டிப்பாக கண்டிப்பாக. அங்கே படி இருக்குது. அங்கேருந்து மேலே ஏறுறது தெரியல, இறங்குறது தெரியல, எப்படின்னு தெரியல. எங்கே எப்படி ஏறாங்க எப்படி இறங்குறாங்க தெரியல. அதோட சும்மா போட வாய்ப்பு இல்லை. அது பாறை தான் இருக்குது புரியுங்க. அவன் படி கூட இல்லை. அங்கே மேலே மேலே ஒரு பாறை இருக்கு. மேலே ஆமாம். இங்கே வந்து இறங்குறோம். இறங்கிட்டு கீழே இறங்குறதுக்கு என்ன வழி? கீழே என்ன அதான் இல்லை, ஒரு உட்கார வீ பண்ணி போட்டிருப்பாங்களா என்ன தெரியலையே. ஏதோ இருக்கலாம். ஆனால் இந்த பாதை வழியாக போகிறது ரொம்ப ரிஸ்கி. ஐயோ, நைட் டைம் வேறு போச்சுன்னா ஒன்றும் தெரியாது. பணத்தை தெரியும் முடிக்கிறது 2 நாள் ஆகிடும். கைஸ் அவ்வளோதான் கைஸ், வச்சு மேலே இன்னும் மேலே போகணும். அது பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, மணி 5:30 ஆயிடுச்சு. மேலே போயிட்டு கீழே இறங்குறதுக்குள்ளே மணி ஆயிடும். அதனால் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா சவுண்ட் கேட்டிங்களா உங்களுக்கு? நல்லா காமிக்கிறேன். ஆமாம், சவுண்ட் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசல் வைப்ரஸாக இருக்கும். பாறைகள் நடுவில் இப்படி பாம்புகள்லாம் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரியான பாம்புகள் இருக்கும். அப்படியா? ஆமாம், வந்து சவுண்ட் நல்லா வருது. அது எச்சரிக்கை வித்தியாசமான சவுண்டை கொடுத்துருங்க. யாரும் இவ்வளோ நேரம் இல்லை நல்ல வியூ பாருங்க, சூப்பர் வியூ. இது மேலேயும் போகலாம், பட் நம்ம டைம் இல்லை இப்போதைக்கு. நான் தெரியும் 3:30 கிளம்பணும். 3:30 கிளம்பியுமே எங்களுக்கு டைம் பத்தல. காலைல வரணும். என்னென்னா நாங்கள் வந்து வே மிஸ் பண்ணிட்டோம். சரியான வே இல்லாமல் தொலைச்சி 3 பாதை இருக்குது. 2 பாதை ரொம்ப கஷ்டமான பாதை. நாங்கள் வரும்போது இந்த பாதையில் போகாமல் இந்த பாதை வந்து போயிருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் கீழே இறங்குறது டைம் இருக்கணும், மேலே போயிருந்துருக்கலாம் நாங்கள். ஏன்னா இப்போ வந்து இந்த பாதையை கொஞ்சம் குழப்பம் பண்ணி கடைசியில் அந்த பாதை கிடச்சிது. ஸோ அதனால் இந்த ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைம் நான் மேலே போக மட்டும் போகிறேன். இதோட கட் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே போகிறோம். பார்ட் 2 நாங்கள் வந்து ஷூட் பார்ட் 2 போகிறோம். ஓகே, பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். பாய் பாய்.